வணக்கம். மேத்தமேட்டிக் tingkatan 1 bab 9 polygon asas part 5 வீடியோல இருக்கோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது செகண்ட் பார்ட்டை வச்சு எப்படி சூடோட்டுங்க வந்து கண்டுபிடிக்கிறது. ஸோ செகண்ட் பார்ட்னா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து நம் ஜெனிஸ் இருக்கு. நம் ஜெனிஸ்க்கும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் க்ரைட்டீரியாஸ் இருக்கு. ஸோ அந்த க்ரைட்டீரியாஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாக்கா இந்த கணக்குகளை செய்ய வந்து உங்களுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் வந்து பாலிகான் வந்து ரெண்டு மெயினாக படிக்கிறீங்க, செகிதீகவும் சிசிஎம் பாட்டும். மோஸ்ட் ஆஃப் டைம் இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி வர கொஷின்ஸ் வந்து நிறைய வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கொஷின் பாருங்க. dalam setiap raja yang berikut PST ialah garis lurus. ஸோ இதுதான் வந்து garis lurus. இங்கே வந்துட்டு இதுதான் வந்து garis lurus. hitung nilai x dan y கேட்டிருக்காங்க. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு garis வந்துட்டு garis lurus அப்படின்னாலே நீங்கள் வந்து அந்த 180 ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ் இங்கே இருக்குது பாருங்க முத கேள்வியில். ஸோ எக்ஸ் வந்து ஒரு சுலபமான இடத்துல இருக்குது. இங்கே வந்து 100 கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸ் கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸி. ஸோ எக்ஸ் அம்பிடுங்க 180 தோலா 100. ஏன்னா அது garis lurusனால இந்த இடத்துலேருந்து இங்கே வர்றது வந்து 180 இருக்கும். ஸோ 100 வந்து தொலா பண்ணிட்டா எக்ஸ் வந்து 80 நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து வாய் கேட்டிருக்காங்க. வாயும் வந்துட்டு இது ஒரு சுலபமான கேள்வி. மொத்தம் இருக்கிற எல்லா சுருட்படலாமையும் தம்பா பண்ணால் 360 வரும். ஸோ வாய் வந்து இங்கே இருக்குது ஒரு சுருட்படாமல். அவங்களுக்கு 2 கொடுத்துட்டாங்க. எக்ஸை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க 80 அப்படின்னு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து 360 தோலா பண்ணாலே உங்களுக்கு விடை வாயோட விடை வந்து கிடச்சிரும். ஸோ 52 தோலா 80. இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு விடை வந்துட்டு 83 வரும். ஓகே, ஸோ இதுதான் எக்ஸோடையும் வாயோடையும் பதில். அடுத்தது பி பாருங்க. பியில் வந்துட்டு எக்ஸும் வாயும் பக்கத்தில் இருக்குது. ஸோ 180 தொலா பண்ண வாய்ப்புகள் எக்ஸுக்கு இல்லை. வாய்க்கு வேணால் கிடைக்கலாம் எக்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம். ஸோ எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த மூலையில் வந்து 42 கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு ஸ்லோட் தான் இருக்குது. வேற என்ன சிம்பிள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு இங்கே சிலாரின்ற இந்த இது இருக்குது. ஓகேவா, 2 இது சிலாரி, இந்த பக்கமும் 2 இது சிலாரி. இந்த மாதிரி கொடுக்கும்போது ஸ்லரி வந்து கொடுக்கும்போது நீங்கள் 2 ஷேப் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒன்று வந்துட்டு ராம்பஸ், இன்னொன்று வந்து செகம்பட் சிலாரி. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் வந்துட்டு சேமான சுடோட்டில் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ் வந்து சம்மடுங்க எம்பாப்ளோடுவன்னு நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம். நான் வாய் வந்துட்டு எக்ஸ் எம்பாப்ளோடுவன்னு கிடச்சிருச்சுல. பிஎஸ்டி வந்து garis lurusன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 180 எம்பாப்ளோடுவோ வந்து தொலா பண்ணிங்கன்னா உங்களுக்கு விடை வந்து கிடச்சிரும் 138. அடுத்த கேள்வி. இப்போ இங்கே வந்து எக்ஸு கேட்டிருக்காங்க. இங்கே உள்ள விடை வந்து நம்மளுக்கு இல்லை. ஸோ இதை வந்து எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம்னா எக்ஸை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா லெட்ஸே இதை வந்துட்டு சுடோட் ஏன்னு வச்சுக்குவோம். சுடோட் ஏ வந்துட்டு மற்ற பாருங்கள் மற்ற 3 சுடோட்டுமே கொடுத்துட்டாங்க. ஸோ 360 இருந்து மற்ற 3 சுடோட்டையும் தோலா பண்ணிட்டோம்னாக்கா நம்மளுக்கு ஏவோட விடை வந்து கிடச்சிரும். ஸோ இது எல்லாத்தையுமே தொலா பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர விடை வந்துட்டு 59. ஓகே, அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸை வந்து 180 தோலா பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வர விடை வந்து 121. இங்கே வந்து பிகிட்டு garis lurusன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்து 180 நம்மளால் தோலா பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கேள்வி. ஏபிசி தென் டிஇஎஃப் எல்லாம் garis lurus. ஸோ ஏபிசி இங்கே இருக்குது, டிஇஎஃப் வந்து இங்கே இருக்குது. ஸோ எக்ஸ் கண்டுபிடிக்கும் போது 180 நம்ம தொலா பண்ணால் விடை கிடச்சிரும். ஸோ எக்ஸ் வந்து 180 தோலா 90 விடை பார்த்தீங்கன்னா 80 வரும். அடுத்தது வாய் கண்டுபிடிக்கணும். வாய் பாருங்கள், வாய் இங்கே இருக்குது. நம்மளுக்கு எக்ஸ் வந்து 80 தெரியும். இங்கே வந்து பாருங்கள் கட்டமாக கொடுத்துருக்காங்க, அப்படின்னா இது வந்து 90. ஓகேவா, வாய் வந்து இன்னும் தெரியாது, இதை தான் கண்டுபிடிக்கணும். இங்கே வந்துட்டு இது garis lurusன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து கண்டுபிடிக்க கொஞ்சம் சுலபம். ஸோ இது வந்து லெட்ஸே ஏன்னு போட்டுக்குவோம். ஏ சமடுங்க 180 தோலா 80. ஸோ நீங்கள் அதை தொலா பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வர விடை வந்துட்டு 90. ஸோ இப்போ ஏவும் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு 90 சொல்லிட்டு. ஸோ இது எல்லாத்தையும் சம்பவம் பண்ணி 390 தொலா பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வாயோட விடை கிடச்சிரும். இது 390 தோலா 90. இதுதான் ஏ. அப்புறம் இந்த பூச்சு இங்கே 90 இருக்குது. அப்புறம் எக்ஸ் வந்து 80. ஸோ இது எல்லாத்தையும் தொலா பண்ணால் உங்களுக்கு விடை வந்துட்டு 90 கிடைக்கும்.
அடுத்து இந்த கேள்வியை பார்ப்போம். ஸோ இந்த கேள்வியில் வந்துட்டு உங்களுக்கு 2 ஷேப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து PQRU. ஸோ இந்த மெயினாக இருக்கிற இந்த ஷேப் வந்து செவ்வாய் செர்கி எம்பாட் சாமன் இருக்காங்க. ஸோ செர்கி எம்பாட் சாமனாக்கா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது வந்துட்டு எல்லா சாமவும் எல்லா சிசியும் வந்து சாம பஞ்சாங். அண்ட் இதோட எல்லா சுடுபடலாமும் ஒன்று வந்து செம்லாம்ப்ளூ டர்ஜால இருக்கும். அண்ட் இதை வந்து இப்போ பொஞ்சுரு இப்படி கிராஸ் பண்ணி போகும்போது இது வந்து அந்த சுடோட்டை வந்து கரெக்டாக பஹகி டூவை பண்ணுது. ஸோ ஈக்குவலாக 45-45ன்னு இருக்கும். ஓகே, அடுத்தது இது பார்த்தீங்கன்னா QRSV. இது வந்து செப்வா செகி எம்பாட் சிலாரின்னு இருக்காங்க. ஸோ செப்வா செகி எம்பாட் சிலாரின்னு வரும்போது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சிலாரி வந்துட்டு 2 பக்கம் சேமாக இருக்கும் சம பஞ்சா. ஏன்னா அந்த 2 லைனும் சிலாரியாக இருக்கும். அடுத்தது வந்துட்டு இது 2ம் சம பஞ்சாங்கில் இருக்கும். அண்ட் இதுவும் வந்துட்டு சிலாரியாக இருக்கும். ஓகே, இதில் உள்ள சூடோட் வந்து 90 டிகிரிஸில் இருக்காது. பட் இது ஏனாக்கா இதுவும் ஏ, இது பினாக்கா இதுவும் பி. ஓகே, இதை நீங்கள் வந்து இப்போ பொஞ்சுரு பண்ண முடியும். பட் இது வந்து பஹகி டூவை பண்ணாது. ஓகேவா? ஸோ உங்கள் இப்போ பொஞ்சுரு வந்துட்டு பியை வந்துட்டு பஹகி டூவை பண்ணாது. இது வந்து முக்கியமான ஒரு விஷயம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததான் வந்து ஏ தம்ப பி வந்துட்டு ஸ்ராத்தூஸ் லம்பப்புழு வரும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம இந்த கொஷன் வந்து செஞ்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸு. ஸோ எக்ஸ் வந்துட்டு உங்களோட சிலாரியில் இருக்குது. பட் இங்கே பாருங்கள், இந்த லைன் வந்துட்டு பேகி டூவோ பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ ஸ்கொயரை வந்து பேகி பண்ணும்போது ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து இங்கே இம்பாப்ளோ லீமா கிடைக்குது, இந்த பக்கமும் இம்பாப்ளோ லீமா கிடைக்குது. அதே போல் இங்கேயும் இம்பாப்ளோ லீமா, இங்கேயும் இம்பாப்ளோ லீமா. ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம எக்ஸை கண்டுபிடிச்சிடலாம். பிகாஸ் இந்த லைனும் வந்து சிலாரி. ஸோ சிலரி வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன ஷேப் வருதுன்னு இந்த ஷேப்பு வருது. ஸோ இங்கே எம்பாப்ளூ லீமுனாக்கா எக்ஸ் இருக்கிற இந்த இடமும் எம்பாப்ளூ லீமு தான். ஸோ எக்ஸ் வந்து சம்மடுங்கன் எம்பாப்ளூ லீம டர்ஜா. ஸோ நம்ம அதை சொன்ன மாதிரி இப்போ பொஞ்சுரு வந்துட்டு டிவைட் பண்ணுது தான். பட் அது வந்து ஈக்குவலாக வந்து டிவைட் பண்ணுதுன்னு சொல்லி அவங்க சொல்லவே இல்லை. ஸோ இங்கே என்ன தான் வந்து எக்ஸை வந்துட்டு லைக் இங்கிட்ட இருந்தாலும் இந்த இடம் வந்து நம்ம எக்ஸ்ன்னு சொல்லி யூகிக்க முடியாது. ஏன்னா அது வந்து ராங்காக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு ஏ தம்பா பி வந்து ஸ்ராத்தோஸ் லாப்பாம்புலு. ஸோ நான் அது வந்து இதை தொலை பண்ணிட்டு இதை பாகி டூவோ பண்ணால் விடை வருமே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கணக்கு போடக்கூடாது. ஓகே, ஆனால் இந்த லைன் வந்துட்டு பிக்கும் ஆருக்கும் போகிறனால ஆஃப்கோர்ஸ் மேலே இங்கே எம்பாப்ளூலிமா, இங்கே கீழே எம்பாப்ளூலிமான்னு சொல்லி எழுதலாம். ஓகே, ஸோ இது வந்து எக்ஸோட விடை கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு வாய்க்கு கண்டுபிடிக்கிறோம். ஓகே, வாய் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்குது. ஸோ இது ஸ்டில் இந்த ஒரு லைனில் இருக்குது பாருங்களேன். ஓகே, ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இந்த இடத்துல உள்ள சுடோட்டை கண்டுபிடிச்சிட்டோம்னா, லெட்ஸ் சே இது ஏன்னு. ஸோ ஏவை கண்டுபிடிச்சோம்னா வாயை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏ கண்டுபிடிக்கனாக்கா நீங்கள் துஜோப்ளோ டூவை யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதுவும் எக்ஸ் தம்பா ஏ இந்த சுருட்டையும் கண்டுபிடிச்சிட்டோம்னாக்கா ஸ்ராத்தோஸ் லாப்பாம்புழு வரும். இது ரெண்டு சுருட்டையும் தம்பா பண்ணோம்னாக்கா. ஸோ ஏ சமடங்கன் ஸ்ராத்தோஸ் லாப்பாம்புழு தோலா துஜோப்ளோ டூவு தோலா எம்பாப்ளோ லீமா. ஸோ விடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்புலு தீகு கிடைக்கும். ஸோ இது வந்து ஏவோட. வாய் வந்துட்டு ஸ்ராத்தோஸ் லாப்பாம்புழு தோலா நம்புலு தீகு பண்ணிங்கன்னா உங்களுக்கு விடை வந்து ஸ்ராத்தோஸ் துஜோப்ளாஸ் கிடைக்கும். இது வந்து சத்துச்சாரம் வாய் கண்டுபிடிக்கிறதுக்கு. வாய் கண்டுபிடிக்க இன்னும் ஒரு சாரம் இருக்கு. அதாவது இந்த இடத்த பாருங்க, இது வந்து செகித்திகா ஷேப்ல இருக்கு. ஸோ செகித்திகனாலே ஸ்ராத்தோஸ் லாப்பாம்புழு வரும்ல. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வச்சும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து இது வந்து ஆல்ரெடி 45ன்னு தெரியும். ஸோ இந்த இடத்த வந்து கண்டுபிடிக்கலாம். இந்த இடத்த எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஆஃப்கோர்ஸ் இது ஓவரால் வந்து செமிலாம்புழு இல்லையா? இது வந்து PQRோட. ஓகே, அண்ட் நம்மளுக்கு வந்து இந்த இடம் துஜோப்ளோடுவான்னு தெரியும். ஸோ இந்த இடம் வந்துட்டு துஜோப்ளோடுவான்னு தெரியும். ஸோ இங்கே இருக்கிற இந்த லெட்ஸே இது வந்து எம்னு எம் கண்டுபிடிக்கிறதுக்கு செமிலாம்புழு தோலா துஜோப்ளோடுவோ பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு விடை வந்து லாப்பாம்பிளாஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ எம் லாப்பாம்பிளாஸ் இந்த சைடு எம்பாப்ளோலீமு. ஸோ வாய் கண்டுபிடிக்கணும்னா ஸ்ராத்தோஸ் லாப்பாம்புழு தோலா எம்பாப்ளோலீமு தோலா லாப்பாம்பிளாஸ். இதை பண்ணோம்னா ஸ்ராத்தோஸ் துஜோப்ளாஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியும் சாரோல பண்ணலாம். ஓகே, இப்போ அடுத்த கேள்வி. ஸோ இந்த கேள்வியில் வந்துட்டு உங்களுக்கு 2 இது கொடுத்துருக்காங்க. PQRUல சூப்பர் செர்கியம் 10 பேட். ஸோ செர்கியம் 10 பேட்னாக்கா லெட்ஸே இதுவும் சேம் சைஸில் இருக்கும். இதுவும் சாம பஞ்சாங்கில் இருக்கும். அண்ட் உள்ளே இருக்கிற எல்லாமே வந்துட்டு செம்மிலாம்புழு டர்ஜா.
ஓகேவா? ஸோ எக்ஸ் லெவலில் பாதி வந்துட்டு அதாவது ஒரு போர்ஷன் வந்துட்டு சிம்லாம் ப்ளூ டெரிச்சலாக இருக்குது. ஸோ மீதி கண்டுபிடிச்சா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஆர்எஸ்டியூவில் சுபோ ரோம்பஸ். ரோம்பஸ்னு வரும்போது எல்லா பக்கமும் சேமாக இருக்கும். ஸோ நம்ம இதுக்கு 2 கோடு போட்டனால இது வந்து 2 கோடு. அண்ட் ரோம்பஸை வந்துட்டு ஆப்போசிட் வந்து சேமாக இருக்கும். ஸோ இது வந்து என்னாம்புளு டூவர். ஸோ எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எக்ஸ் சிம்லாம்புளு தம்பா என்னாம்புளு டூவர் பண்ணால் உங்களுக்கு விடை ஸ்ராத்தோஸ் லிமாம்புளு டூவர்னு கிடச்சிரும். அடுத்தது வாய் பார்ப்போம். வாய் வந்து இங்கே இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இங்கேருந்து இங்கே போகிறது வந்து ஸ்ராத்தோஸ் லாபாம்புளுன்னு தெரியும். ஸோ இங்கே இருக்கிற இந்த லெட்ஸே ஏவை கண்டுபிடிச்சோம்னா வாய் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் இந்த ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த ஹோல் சூடோட் தேவைப்படுது. ஓகேவா? இங்கே இருக்கிற இந்த சூடோட் அப்படி. ஸோ இந்த சூடோட்டும் இந்த சூடோட்டையும் தம்பா பண்ணால் ஸ்ராத்தோஸ் லாபாம்புளு வரும். அதை டிவைட் பண்ணோம்னா ஏ வந்து கிடச்சிரும். ஏன் இதுக்கு வந்து டிவைட் பண்ண முடியும்னா ரோம்பஸோட பொஞ்சூரு வந்துட்டு அதை வந்து கரெக்டாக ஈக்குவலாக பாதியாக டிவைட் பண்ணுது. செகண்ட் பார்ட் சம மாதிரியே. ஓகே, ஸோ டூவர் ஏ ஏன்னா 2 ஏ இருக்குது. ஸோ டூவர் ஏ சமடுங்க ஸ்ராத்தோஸ் லாபாம்புளு தோலா என்னாம்புளு டூவர். விடை வந்து உங்களுக்கு ஸ்ராத்தோஸ் லாபாம்புலஸ் கிடைக்கும். ஏ மட்டும் பார்த்தோன்னா ஸ்ராத்தோஸ் லாபாம்புலஸ் பாகி டூவர் பண்ணிங்கனாக்கா ஸ்ராத்தோஸ் லிமாம்புளு செம்பிரான் கிடைக்கும். ஸோ அடுத்தது வந்து வாய். ஸோ வாய் வந்து ஸ்ராத்தோஸ் லாபாம்புளு தோலா லிமாம்புளு செம்பிலான் பண்ணிங்கனாக்கா ஸ்ராத்தோஸ் டுவப்புளு சத்து கிடைக்கும். ஓகே, இதுதான் இந்த கேள்விங்களோட விடை. அடுத்தது இந்த ஷேப்பு பிக்யூ வியூ ஏலா sebuah segi empat tepat. ஸோ segi empat tepat அதே மாதிரி 2 பக்கம் சேமாக இருக்கும். இன்னும் 2 பக்கம் சம பஞ்சாங்கில் இருக்கும். QRSV ஏலா sebuah segi empat selari. ஸோ sebuah segi empat selariனா அகேன் இது 2 சேமாக இருக்குது. இது வந்து இன்னொரு இது. ஓகே, அண்ட் இது 2 சிலரினாக்கா இதுவும் சிலரியாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, லாஸ்ட்டாக வந்து STUVல சுபோ ட்ரப்பீசியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரப்பீசியமில் இருக்குது ஹிட்டிங் நிலா எக்ஸ் டான் ஒய். ஓகே, ஸோ எக்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இங்கே வந்துட்டு பப்ளுடுவன் இருக்குது. வேறு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. வாய் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேள்வி எப்படி செய்வோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஃபஸ்ட்டு இந்த கொடுக்கப்பட்ட இதை வச்சு மற்ற இன்ஃபர்மேஷன் இந்த ட்ரப்பீசியமில் உள்ளதை பார்ப்போம். ஸோ ட்ரப்பீசியம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து செம்லாம்புழு இருக்குல்ல. ஸோ இந்த பக்கமும் செம்லாம்புழு தான். நீங்கள் வந்து செகிம்பட் தெப்பாட் இருக்கு அது பக்கத்தில் இது போகிறனால இதுவும் செம்லாம்புழுவாக இருக்கும். ஸோ இது செம்லாம்புழு இங்கே வந்து பப்ளுடுவாக இருக்கிறனால இங்கே இருக்கிற இந்த சூடோடு வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை ஏன்னு வச்சுக்குவோம். ஸோ ஏ சமடுங்க திகராத்து செம்லாம்புழு தோலா செம்லாம்புழு தோலா செம்லாம்புழு தோலா பப்ளு டூவர். ஸோ இது வந்து ஸ்ராத்தோஸ் 38. ஸோ இங்கே ஏ இருக்குது. இது வந்து செம்லாம்புழுன்னு தெரியும். ஸோ இது வந்து கண்டுபிடிக்க ரொம்ப சுலபம். ஸோ லெட்ஸ் இது வந்து எம்னு. ஸோ எம் பார்த்தீங்கன்னா 390 தோலா ஸ்ராத்தோஸ் 38 தோலா 90. விடை வந்துட்டு உங்களுக்கு ஸ்ராத்தோஸ் 32 கிடைக்கும். ஓகே, ஸோ எம் வந்துட்டு ஸ்ராத்தோஸ் 32னா எக்ஸும் வந்துட்டு ஸ்ராத்தோஸ் 32 தான். ஏன்னா இது வந்து ஆப்போசிட்டில் இருக்குது. இது வந்து செக்வாசபேம் பஸ்லாரியில். ஸோ எம் சமடுங்க எக்ஸ் சமடுங்க ஸ்ராத்தோஸ் 32. இப்போ வந்து எக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது வந்து ஒய். ஒய் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இது வந்து செம்லாம்புழு நம்மளுக்கு தெரியும். இந்த பக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுவும் வந்து ஸ்ராத்தோஸ் லாபாம்புழு. ஸோ லெட்ஸே இந்த சுடோட் வந்துட்டு சுடோட் டி அப்படின்னு. ஸோ சுடோட் டி வந்துட்டு ஸ்ராத்தோஸ் லாபாம்புழு தோலா ஸ்ராத்தோஸ் 32. தோலா பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு வர விடை வந்துட்டு பப்ளு லப்பன். வாய் சமடுங்க 48 tambah 90. ஸோ ஸ்ராத்தோஸ் 38 வரும். ஓகே, இது கொஞ்சம் ரவுண்ட் அபவுட்டாக போகிற வழி இருந்தாலும் இதுதான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு சுலபமாக இருக்கிற ஒரு வழியும். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த இடத்துல உள்ள சுடோட்டை கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல உள்ள சுடோட்டை கண்டுபிடிச்சோம். ஸோ இதான் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது வந்து உங்களோட செகண்ட் ஸ்டெப். இதுவும் சேமாக இருக்கனால எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். வாய் வந்துட்டு கண்டுபிடிக்க ஸ்ராத்தோஸ் லாபாம்புழுவை யூஸ் பண்ணி இதை கண்டுபிடிச்சோம். இது வந்து உங்களோட தேர்ட் ஸ்டெப். வாய் வந்துட்டு அதுக்கப்புறம் செம்லாம்புழு வச்சு தம்பா பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. இதை வந்து நம்ம செக்கியம் பாட்டை வச்சு அதை சுடப்படலாமா திகராத்து செம்லாம்புழு வச்சு எப்படிலாம் கணக்கு செய்யலாம்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம். இந்த சாப்டரோட கடைசி வீடியோவும் இதுதான். நன்றி.